ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சவுதி அரேபியாவுடைய முக்கியமான அறிவிப்பு, முக்கியமான செய்தியெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி சவுதி அரேபியாவில் உள்ள இந்திய தூதரகம் தரப்புலேருந்து ஒரு எச்சரிக்கை செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது இப்போ இந்திய தூதரகத்தின் பெயரை பயன்படுத்தி சிலர் மோசடி சம்பவங்களில் ஈடுபடுகின்றனர். அதனால் சில தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்ட காரணத்தினால அது பார்த்திங்கன்னா இந்திய தூதரகத்திற்கு அந்த செய்தி தெரிய வந்துள்ளது. அதை தான் இப்போ இந்திய தூதரகம் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்திய தூதரகத்துடைய அஃபிஷியலான மெயில் ஐடி, அஃபிஷியலான வெப்சைட்டு, மேலும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் இந்திய தூதரகத்தை நேரடியாகவே நீங்கள் அப்ரோச் செய்து உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு காண்பதற்கு வழிவகை செய்யப்படும் அப்படின்ற சொல்கிறாங்க. மற்றபடி இப்போ இந்திய தூதரகம் பேரில் யாரேனும் மோசடி சம்பவம் செய்தால் அவங்க மேல் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த மாதிரி யாரும் ஏமாற வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது எந்த வகையெல்லாம் மோசடி செய்கின்றனர் அப்படின்னா, இப்போ ஒரு தொழிலாளர்கள் அவங்களுக்கு இக்காமா கொடுக்காமல் இருக்கலாம், இல்லை இக்காமா ரினிவல் பண்ணாமல் இருக்கலாம், குரூப் ஸ்டேட்டஸில் இருக்கலாம். அவங்க ஊருக்கு செல்வதற்கு, அதாவது எக்ஸிட் கிடைக்கிறதுக்கு ரொம்ப சிரமத்தை எதிர்கொள்கிறதுனால ஒரு சிலர் இந்திய தூதரகத்தோடைய பெயரை பயன்படுத்தி நாங்கள் இந்திய தூதரகத்தில் பேசுகிறோம், இந்திய தூதரகத்தை தவறான மெயில் ஐடியெலாம் கொடுத்து இந்த மாதிரி அவங்கக்கிட்ட அந்த தொழிலாளர்கிட்ட ஒரு அமௌண்ட் வாங்கிக்கிட்டு எந்த சேவைகளும் வழங்காமல் அந்த அமௌண்ட்டை அதாவது மோசடி சம்பவங்களை இந்த மாதிரிலாம் ஈடுபடுகின்றன. இதனால் சில தொழிலாளர்களுக்கு பார்த்திங்கன்னா பண இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. இது இந்திய தூதரகத்துக்கு அந்த தகவல் வந்திருக்கு. அதனால தான் இந்திய தூதரகம் தரப்புலேருந்து எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாங்க. ஸோ எப்பயுமே சவுதி அரசாங்கம் தரப்புலேருந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அரசாங்கம் பார்த்திங்கன்னா வெளியிடும் எந்த ஒரு மெயில் ஐடியாக இருக்கட்டும், அதாவது அது அப்ரூவலானதா, அதே மாதிரி ஒரு பேங்க்லேருந்து கூட நாங்கள் கால் பண்ணுறோம், உங்களுடைய ஓடிபி சொல்லுங்கள், உங்கள் இக்கமா நம்பர் சொல்லுங்கள், உங்கள் மேலே ஃபைன் இருக்குது, இதை நீங்கள் இந்த நாங்கள் அனுப்பியிருக்கிற லிங்க்கில் கட்டிடுங்க அப்படின்ற மாதிரிலாம் ஃபோன் பண்ணிலாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. அதாவது வங்கி அலுவலர்கள் கூட உங்களுடைய ஓடிபி எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் விழிப்புணர்வுகள் இல்லாமல் நிறைய பேர் பணத்தை பார்த்திங்கன்னா இழக்கிற சூழ்நிலை ஏற்படுகிறது. ஸோ இந்த மாதிரி மோசடி கும்பல்களிலிருந்து அனைவருமே பார்த்திங்கன்னா போதிய விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, அதாவது சவுதி அரேபியாவுடைய வானிலை ஆய்வு மையம் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சவுதி அரேபியாவில் இன்னும் சில இடங்களில் பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு இருக்கிறதுக்கும், அதிகமான காற்று, சில இடங்களில் ஆலங்கட்டி மழை புகைமூட்டம்லாம் கூட ஏற்படலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சில இடங்களில் இருக்கலாம். அதாவது இதனால் இப்போ வாகன ஓட்டுநர்கள் மிகுந்த கவனத்துடன் வாகனங்களை ஓட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லியும், அதேமாதிரி அதிகாரிகள் வழங்கும் எச்சரிக்கை மற்றும் வழிகாட்டுதல்களை அனைவரும் பின்பற்ற வேண்டும் அப்படின்றத சவுதி அரேபியாவுடைய வானிலை ஆய்வு மையம் தரப்புலேருந்து சொல்கிறாங்க அப்படின்ற தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக சவுதி அரேபியாவில் ரீசெண்டாக, அதாவது கடந்த 5 ஆண்டுகளை ஒப்பிடும் பொழுது இப்போ வெளிநாட்டவர்கள் பணம் அனுப்புவது குறைந்து உள்ளது. ஊர்களுக்கெல்லாம் பணம் அனுப்புகிறாங்களா, சொந்த ஊர்களுக்கு தங்களுடைய சம்பள பணத்தை அனுப்புறது குறைந்துள்ளது. இதற்கான காரணம் என்ன அப்படின்றத நீங்கள் நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, சவுதி அரேபியாவில் தற்பொழுது முன்பை விட இப்போ அதிகமான விலைவாசிகள் உயர்வு தான். ஏன்னா இப்போ நம்மளுடைய சாப்பாட்டுக்கு, ஃபோன் பில்லு, அடுத்து இதர செலவுகள்லாம் இருக்கும் பார்த்திங்களா. ஸோ இதற்கே பாதி அமௌண்ட் சம்பளத்தில் போயிடுது. அதுபோக மீதி தான் அனுப்ப வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. விலைவாசிகள் பார்த்திங்கன்னா கடுமையாக இருக்கிற காரணத்தினால தான் இந்த மாதிரி ஊருக்கு வெளிநாட்டவர்கள் பணம் அனுப்புறது பார்த்திங்கன்னா இப்பொழுது குறைந்துள்ளது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. அதாவது சவுதி அரேபியாவில் தற்பொழுது விலைவாசிகள் உயர்ந்துள்ள காரணத்தினால புதுசாக சவுதி அரேபியாவிற்கு வேலைக்கு வர்றவங்க தயவுசெய்து நல்ல சம்பளத்தில் வாங்க. ரொம்ப மட்டமான சேலரி, குறைவான சம்பளத்திலலாம் இங்கே கஷ்டப்படாதீங்க. அதுக்கு ஊர்லேயே நல்ல வேலை செய்திடலாம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. எப்பயுமே அதாவது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சம்பளத்துக்கு எவ்வளோ இந்தியன் ருபீஸ் கிடைக்கும், நீங்கள் எவ்வளோ ஊருக்கு ஃபைனலாக அனுப்புகிறீங்களோ, வீட்டுக்கு அனுப்புகிறீங்களோ, அதுதான் உங்களுடைய உண்மையான செலவு, அதாவது உண்மையான சம்பளம். உங்களுடைய செலவுகள் போக நீங்கள் எவ்வளோ பணம் ஊருக்கு அனுப்புகிறீங்களோ அதுதான் உங்களுடைய உண்மையான சம்பளம் நினச்சிக்கோங்க. ஏன்னா அது உங்களுக்கு கட்டுப்படியான சரியான மட்டும் நீங்கள் புதுசாக வர்றவங்க சவுதிக்கு வரலாம். மற்றபடி ஊர்லேயே ஏதாவது ஒரு வேலை செய்கிறது தான் சிறப்பான ஒரு அம்சம். வர்றவங்க நல்ல ஒரு நிறுவனமாக அப்படின்றத செக் பண்ணிவிட்டு வர்றது நல்லது. தேங்க்யூ.